நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.3ல உள்ள 7th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன். நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. இங்கே நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்தா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்குவதற்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஃபார்முலா என்ன? y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ நமக்கு x1 y1 இருக்குது, x2 y2 இருக்குது. இது என்னது? y வந்து நம்ம y அப்போ தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். மைனஸ் y1 என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 divided by அடுத்து என்ன இருக்குது? y2ஓட வேல்யூ என்ன? -2. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ். நெக்ஸ்ட் என்ன? y1ஓட வேல்யூ என்ன? 2/3 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் x1 என்ன? x1க்கு நேராக என்ன இருக்குது? 2 டிவைடட் பை x2 என்ன? -1/2 மைனஸ் x1 என்ன? -2. இது நம்ம இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இது பாருங்கள் ஃப்ராக்ஷனில் இருக்கா, இது எப்படி இருக்குது? ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை நான் ஹோல் டினாமினேட்டராக பண்ண போகிறேன். இப்போ எப்படி எழுதலான்னா 3y - 2 டிவைடட் பை 3. அதே மாதிரி இதையும் இங்கே பண்ண போகிறோம். -6 2 3s are 6 -6. இது சேர்ந்து தான் நமக்கு -6 - 2 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் -2. அதே மாதிரி இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். -1/2 -4 வந்துருச்சா? இப்போ இதிலெல்லாம் பாருங்கள், மேலே ஒரு ஃப்ராக்ஷன், கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். -1/2 -1 ஹோல் பை 2ன்னு போடணும். நான் தனியாக போட்டேன், சாரி. -1 2 2s are -4 டிவைடட் பை 2 நல்லா சென்டராக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன? -3/2. இப்போ இது -6 -2 ரெண்டுமே மைனஸாக இருந்து ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். x -2 இது -1 -5 -1 -4 -5/2 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா 3y - 2 -8. இப்போ வந்து கீழே இருக்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது, மேலே இருக்கிறதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக 1 × 2/-5 இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கிறேன். கீழே உள்ள ஃப்ராக்ஷனை நான் என்ன போட்டிருக்கேன்? ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்கேன். இப்போ 3y - 2 -8 x -2 டிவைடட் பை -5. இப்போ இந்த -5ஆல் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். -2 -8ஆல் இதை கிராஸ் மல்டிப்ளை. இப்போ -5 -15y இதையும் பண்ணு. மைனஸ் ப்ளஸ் 2 5s are 10. minus plus minus 8 2s are 16 x -2 minus 15y plus 10 equal to. இப்போ இது உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -16x minus into minus plus 16 2s are 32. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 15 நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னாவே y = அப்படின்னு கொண்டு வரணும். அப்படி இல்லையா, நம்ம ஒரு ஈக்குவேஷன் இந்த இதை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து = 0 அப்படின்னு கொண்டு வந்துடணும். நான் இதை இங்கே -16x இந்த பக்கம் வந்தால் +16x, அடுத்து -15y +10, இந்த +32 இந்த பக்கம் வந்தால் -32 = 0. இந்த பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் இந்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே நமக்கு என்ன இருக்குது? 0. அப்போ 16x - 15y இது ரெண்டும் எப்படி இருக்கு? நம்பராக இருக்குது. 10ல் -32 பண்ணால் -22 = 0. இதுதான் இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்.